ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான 2 பவுல்ஸ் பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா பவுல், அதாவது இதை செரல் பவுல்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலோடு சேர்த்து ஒரு ஸ்ட்ராவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்டு மாடல் தான். மைக்ரோவேவ் சேஃபும் இருக்குது. ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் வச்சுக்கலாம், அதே மாதிரி டிஷ்வாஷர்லேயும் போட்டுக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சூடாக ஊற்றினோன்னு பார்த்திங்கன்னா அந்த பவுலுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம அதில் போட்டிருக்கிற அந்த செரல்ஸ் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளேக்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் வெந்து போயிருங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதில் இதுவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸும் அதே நம்ம சூப்பு குடிக்கிறோம், ஏதாவது எலும்பு இதெல்லாம் தட்டுதுன்னா இதில் ஊற்றி குடிக்கலாம். கீரை சூப்பு எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராவில் அந்த லிக்விட் மட்டும் வரும். மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவுல்லே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பவுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக்கு. என்கிட்ட இது வந்து ஒரு 10 இயர்ஸாக இருக்குது இந்த பவுல். ஸோ எந்த குவாலிட்டி இஷ்யூஸும் இதுக்கு இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் கீழே லோ ரேக்கில் அதிகப்படியான ஹீட் வரும். ஸோ அங்கே தான் இது வைப்பேன். ஸோ அந்த குவாலிட்டிக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. தென் பார்த்தீங்கன்னா டபுள் டிஷ் பவுல். இப்போ நம்ம நவாப்பழம் சீசன் இல்லையா, ஸோ பவுலில் சாப்பிட்டுட்டு கொட்டையை இந்த மாதிரி தனியாக போடுவோம். இப்போ வந்து இந்த டபுள் டிஷ்ஷில் வந்து நம்ம தாராளமாக நவாப்பழத்தையும் கொட்டிட்டு நவாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கொட்டையை எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ 2 விதமான பவுல்ஸ் தேவையில்லை. இது ஒன்று மட்டும் போதும். இந்த பவுலுக்குள்ளே வந்து நம்ம சீட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெலமைன், பிளாஸ்டிக், இப்படி 2 குவாலிட்டியில் வரும். ஸோ மெலமைனில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஓவல் ஷேப்பில் வரும். ஸோ மெலமைனில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து ட்ரே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே இது உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது, ஸோ பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. ஸோ நம்ம விலைக்கு தகுந்த மாதிரி அந்த இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகிட்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நவாப்பழம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் உரித்து போட்டு தோல் அடியில் உரித்த வெங்காயத்தை மேலே போட்டுக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலை, பிஸ்தாஸ், இது எல்லாமே இந்த மாதிரி உரித்து தனித்தனியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன பவுல் பிடிச்சிருக்குன்னு